பொதுவாக சொல்லுவார்கள், வெளிநாடுகளிலே தமிழ் வளர்ப்பவர்கள் செட்டியார்களும் தமிழ் முஸ்லீம்களும் என்று. மலேசியாவை பொறுத்தவரையில் தமிழ் முஸ்லீம்கள் அதை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டார்கள். பின் அதை கொஞ்சம் பின்னால் தள்ளிருச்சு. ஆனால் செட்டியார்கள் அதை இன்னும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், செட்டியார்களுடைய பெயர்களிலே தான் அழகாக அழகப்பன், முத்தப்பன், சாத்தப்பன் என்று இருக்கும். மற்றவர்களெல்லாம் தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டிருக்கலாம். இப்போ தர்ஷினி, காஷினி, மிஷா, புஷா என்று போய்கொண்டிருக்கிறது. இன்று தாய்மொழி நாள். இன்று இந்த நாள்களை எல்லாம் அவ்வளவு கொச்சைப்படுத்தி விட்டார்கள். அம்மாவுக்கு ஒரு நாள், அப்பாவுக்கு ஒரு நாள், அப்புறம் அன்புக்குரியவர்களுடைய நாளை போய் காதலர் தினம்னு மாற்றி அதை காதலுக்கே ஒதுக்கி, நம்ம இளைஞர்களுக்கு காதல் பண்ணுறவனுக்கு மட்டும்தான் இதயம் இருக்குது, அவனுக்கு மட்டும்தான் அன்பு இருக்குது, மற்ற பேரெல்லாம் என்ன கல்லை தூக்கி வச்சு கட்டிட்டாலேற மாதிரி அன்பர்கள் தினத்தை காதலர் தினமாக மாற்றி இப்படி ரொம்ப அந்த நாள் என்று சொன்னாலே ஏதோ ஒரு கூட்டம் கூத்தடிக்கிற நாள் போடுறது. தந்தையர் தினம் என்ன, ஏதோ இந்த பசங்கள்லாம் கூட அப்பா அம்மா காலில் வளர்ந்துட்டு இருப்பானுங்க போட்டுருக்கு, நமக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அன்னையர் தினம்னா அம்மாவுக்கு ஏதாவது பரிசு வாங்கி கொடுப்பாங்க போட்டுருக்கு, நமக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. காதலர்கள்னா அந்த சின்ன சிறுசு ஒளிஞ்சு மறைஞ்சு ஏதாவது பண்ணிக்கும் போட்டுருக்கு, நமக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அதுபோல் தாய்மொழி தினம் என்றால் அந்த தமிழ் தமிழ் தனக்கு இருக்கு பயில்வ அவங்க கூத்தடிக்கிற விரதம் போடும் என்று எண்ணுகிற அளவுக்கு இந்த நாள்களை பொதுவாக மக்கள் அதை கொண்டாடுபவர்கள் கொண்டாடியே கொச்சைப்படுத்தி விட்டார்கள். இந்த தாய்மொழி தினத்தை பற்றி ஒரு செய்தி நான் சொல்லி தொடங்க வேண்டும். தாய்மொழி தினம் 1999ஆம் ஆண்டு யுனெஸ்கோ எனப்படுகிற அந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டு அவையின் சொல்கிறார்களே, அதனுடைய இந்த கல்வி மொழி பிரிவால் அறிவிக்கப்பட்டது. அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் தெரியுமா? அந்த நாளை அறிவிக்க மட்டுமல்ல, தாய்மொழி நாள் என்று ஒரு நாள் வேண்டும் என்று நினைக்க மட்டுமல்ல, குறிப்பாக இந்த 2ஆம் மாதம் பிப்ரவரி 21ஆம் நாளை அவர்கள் தேர்ந்தெடுத்து அறிவித்ததற்கு ஒரு காரணம் உண்டு. பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பிரிந்தது உங்களுக்கு தெரியும். ஏன் பிரிந்தது? சமயத்தால் பிரிந்தது. பெரும்பான்மையான சமயத்தினர் சிறுபான்மை சமூகத்தினரை அடிமை செய்வார்கள், அடக்கி விடுவார்கள் என்ற ஒரு சிந்தனை போக்கிலே அந்த பிரிவு ஏற்பட்டது. அங்கே போய் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? முஸ்லீம்கள், எல்லாம் முஸ்லீம்கள் ஒரே மதத்தோடு தானே, ரொம்ப குறைவாக இந்துக்கள் இருக்கக்கூடும். அப்புறம் ஒரே மதம் தானே, ஒன்றா இருக்க வேண்டியது தானே. அப்புறம் அதையும் பிரிஞ்சு, அதையும் 2ஆக பிரிஞ்சு பாகிஸ்தான் வங்காளதேசம்னு ஆச்சு. என்ன காரணம்? மதம் ஒன்றாக இருக்கிற நிலையிலே கூட மொழி வேறாக இருக்க, அப்போ இந்த பாகிஸ்தானுடைய அரசிலே ஆளுமை பெற்றிருந்த உருது மொழி இந்த வங்காளதேசிகளின் அவ்வளோ ஒரு பிரிவினர் வங்காள மொழியினை அடக்கவும் ஒடுக்கவும் கையை ஓங்கிய போது வங்காளிகள் கொதித்தெழுந்தார்கள். அவர்கள் சமயத்துக்காக மொழியை விட்டு கொடுக்க முடியல, விட்டு கொடுக்க மாட்டான். அப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்களிடம் எதிர்த்து போராட முடியுமா? போராடினால் என்னவெல்லாம் நடக்கும் என்று நாம் இன்று பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அவர்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தார்கள். அவருடைய முழக்கம் என்ன தெரியுமா? ஏக் பங்காளி அகர் ஏக் பங்காளி பிரான், ஒவ்வொரு வங்காள மொழி எழுத்துக்கும் ஒரு வங்காளி உயிர் கொடுப்பான் என்று சொல்லி களத்தில் இறங்கினார்கள். உயிர் கொடுத்தார்கள். அதை பார்த்து அதிர்ந்து போன அமெரிக்கர்கள் தாய்மொழிக்காக உயிர் கொடுப்பான். அவனுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். எந்த மொழி சோறு போடுமோ அதை அதான் என் மொழின்ட்டு போயிட்டே இருப்பான். அதை பார்த்தா இப்போ நம்ம பசங்க சோறு போடுமா தமிழ்னு கேட்டுருக்கான். அந்த நாளை தெரிவு செய்து அந்த பிப்ரவரி 21ஆம் நாளைத்தான் தாய்மொழி தினம் என்று அறிவித்தார்கள். வங்காளதேச மக்கள் எளிய மக்கள், பெரிய ஒரு இப்போ இந்த நம்ம நாட்டுக்கு வேலைக்கு வரலைன்னா அவங்கள அதிகமாக நம்மளுக்கு கூட தெரியாது. பார்த்தீங்களா, ரொம்ப எளிய மக்கள், ஒரு பெரிய வளமான ஒரு சமுதாயம் என்று சொல்ல முடியாது. இன்னும் அவர்களுக்குள்ளே அரசியல் பூசல் ஒற்றுமை இல்லை, பல மாதிரி நம்ம மாதிரி கிட்டத்தட்ட தமிழ மாதிரி தான். பார்க்குறதுக்கு மட்டும் தமிழ மாதிரி இல்லை, புத்தியில் கூட அப்படி தான் இருப்பாங்க போல. அந்த காலத்தில் ஏதோ ஒரு சுற்று வளைத்து நோக்க வளர்ச்சி தொடர்ற மாதிரி ஏதோ ஒரு தொடர்பு இருக்குமோ என்னவோ. வங்காள மொழியும் ஒரு நல்ல வளமான இலக்கிய வளம் கொண்ட மொழி தான். நீங்கள் வங்காள மொழியில் எழுதப்படுகிற சிறுகதைகள் மொழிபெயர்ப்பை படித்து போனால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவீர்கள். அவ்வளவு அற்புதமாக எழுதுவார்கள். மிக குறைந்த அளவுக்கு மொழி படித்தவர்கள் கூட மிக உயர்ந்த இலக்கியங்களை படைக்கக்கூடிய ஒரு மொழி. ஆனால் நிச்சயமாக
அது தமிழோடு போட்டி போட்டுக்கிற அளவுக்கு உள்ள மொழி அல்ல. தமிழ் மிக மிக இது உச்சம் என்றால் அதை வேண்டுமானால் நடுமையத்திலே கொண்டு வந்து வைக்கலாம், அப்படி பண்ண முடியும். அந்த மொழிக்கு அவர்கள் உயிரை கொடுக்கிறார்கள். அதே இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற ஒரு நிலப்பகுதியிலே, மன்னிக்க வேண்டும், அவர்கள் உயிரை கொடுக்கிறார்கள். இவர்கள் எதையுமே கொடுப்பதற்கு தயாராக இல்லை. கேட்கிறார்கள், அது சோறு போடுமான்னு இவன் அதுகிட்ட கேட்கிறான். இவன் எதையும் கொடுக்கறதுக்கு